Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். நேற்று இதோட கட்டிங் வந்து போட்டிருப்பேன், பார்ட் 1ன்னு போட்டிருப்பேன். இப்போ இதனோட ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பேக் பார்ட் எடுத்துக்கிட்டேன். பேக்குக்கு வந்து நெக் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக் வித் வந்து 3 இன்ச்சுன்னு கொடுத்துருந்தேன். அதை வந்து நான் ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி 2.75 நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2.75 மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் மட்டும் இறக்கம் கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பேக்கில் நல்லா க்ளோஸாக வரணும். அதனால் 1/2 இன்ச் மட்டும் கொடுத்துட்டு சும்மா அப்படியே ஒரு கர்வ் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சும்மா லைட்டாக தான் ஒரு கர்வ் போடுறேன். பேலன்ஸாக சைடில் வந்து நம்ம அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை மட்டும் அப்படியே ஸ்டிச் பண்ணி நம்ம அப்படியே பேக் சைடில் டர்ன் பண்ணி திருப்பிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பேக்கில் ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருக்கும், ப்ளெயினாக இருக்கும். ஏன்னா இவங்க காமிச்ச ரெஃபரன்ஸில் அப்படி தான் இருந்துச்சு. பட் அது வந்து பேக் ஓப்பன் ப்ளவுஸு. நான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸு. அதனால் பேக்கில் கம்ப்ளீட்டாக ப்ளெயினாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெயின் ட்ராப்பு இப்போ நிறையா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் வரல, அது மாதிரி எதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இவங்களுக்கு எதுவும் கேட்கல, அதனால் நான் அதை பண்ணலை. இப்போ நெக்லைன் வந்து 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் முடிச்சிட்டேன். இங்கே இருக்கிறத அப்படியே கட் பண்ணிவிட்டு நெக்லைனில் குட்டி குட்டியாக அர்க்காத் போட்டு அதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெக்கோட ஓரத்தில் ஒரு எட்ஜ் ஸ்டிச் வந்து போட்டுட்டு சுற்றிலும் 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கீழே எண்டு வரும்போது மட்டும் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம 1/2 இன்ச்சு தான் அங்கே சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் நல்லா நீட்டாக வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படியே நீட்டாக கட் பண்ணிவிட்டு கீழே அந்த எண்டை வந்து மடித்து தைச்சிக்கிட்டு டாட் வந்து பிடிச்சிடலாம். இப்போ நான் இங்கே வந்து டாட் வந்து பிடிச்சிக்கிறேன். கரெக்டாக இந்த ஷோல்டருக்கு சென்டரில் நம்ம மடித்து ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு டாட் எங்கே பிடிக்கணும் டவுட் இருந்தால் ஒன்றுமே இல்லை, அந்த ஷோல்டரோட சென்டர் போர்ஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே எங்கே வருதோ அந்த இடத்துல டாட் வந்து பிடிச்சிக்கோங்க. டாட் வந்து அந்த ப்ளவுஸோட லென்த்தை பொறுத்து 4.5லேருந்து 5 வரலாம் பிடிக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. அவ்வளோதான், பேக் போர்ஷன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸில் ஒரு பேட்டர்ன் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு பண்ணும்போது நல்லா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும், 2 சைடும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு நெக்கோட வித் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக என்ன மெஷர்மெண்ட்டோ அப்படியே எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சுனா 3 இன்ச்சு. நான் பேக்கில் பண்ண பார்த்தீங்களா, அது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஓகேங்களா. அது இல்லாமல் ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் அந்த அவுட்டரில் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 லைனையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நெக்கோட இறக்கத்தையும் நான் மார்க் பண்ணுறேன். ஒரு 7 இன்ச்சுக்கு வந்து நெக்கோட இறக்கத்தை வந்து மார்க் பண்ணுறேன். இந்த பேட்டர்ன் மோஸ்ட்டாகவே ரொம்ப லோ வராது, அதனால் நான் 6.5 தான் கொடுக்கணும். பட் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து 7 இன்ச்சாக கொடுத்துக்கிட்டேன். தெரியுதுங்களா. 1 இன்ச் வந்து அவுட்டரில் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். 1.5 இன்ச் தான் சரியாக இருக்கும், அதுக்கு மேலே கொடுத்தா ரொம்ப க்ராஸாக இருக்கும், நல்லா இருக்காது. அவ்வளோதான். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்கேலப் டிசைன் வந்து குட்டியாக இது வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு நான் அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒன்றோட ஒன்று கண்டினியூவாக வச்சு ட்ரேஸ் எடுக்கணும். பட் அந்த நெக்கோட சென்டர் போர்ஷனில் மட்டும் கீழே டவுனில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி பண்ணுங்கள், சரியாக இருக்கும்.
இப்போ எனக்கு இங்கே கொஞ்சம் அவுட்டரில் வருது, அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக இந்த பக்கம் தள்ளிக்கிறேன். ஏன்னா நம்ம அதுக்குள்ளேயே போட்டால் நல்லா இருக்காது. அந்த ஷேப் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அவுட்டரில் இன்னும் கொஞ்சம் தள்ளியிருக்கேன். இப்போ இந்த சைடும் அதே மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இது தான் வைக்கணுமான்னு இல்லை, உங்களோட கிளைண்ட் வந்து இன்னும் நல்லா அந்த நெக்கோட ப்ராட்னஸ் வந்து இன்னும் நல்லா கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷேப்பை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கில் அப்படியே நான் ட்ரேஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த பேப்பரை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். சும்மா ஒரு 1 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு பேப்பர் கேன்வாஸ் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா அளத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு 2 சைடுக்கும் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது நான் கரெக்டாக இப்படி ப்ராப்பராக வச்சுக்கிட்டு நெக்லைனை அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள், இந்த பேப்பரையும் லைனிங்கும் வச்சு ஒரு பக்கம் வந்து சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அந்த மாதிரி தான் பண்ணேன். ஜஸ்ட் இப்போ அப்படியே குத்திட்டு ஸ்டிச் பண்ணலான்னு யோசித்தேன். இதுக்கப்புறம் இதை தண்ணியில் போட்டுவிட்டால் இந்த சைடில் உள்ள அந்த 1 இன்ச் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி சுருண்டு வந்துடும். அதுக்காக நம்ம டேரெக்டாக இதை லைனிங்கில் வச்சு சுற்றில ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நெக் ஃபினிஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதை அப்படியே நீட்டாக வச்சு சுற்றில ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். நான் லைனிங்கையும் பேப்பர் கேன்வாஸையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு கீழே மெயின் கிளாத்தை வச்சு நெக் லைனில் நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் இங்கேருந்து அப்படியே ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த என்ன ஷேப் இருக்கோ அதுக்கு மேலேயே லைட்டாக அந்த கிளாத் அப்படியே மூவ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும். நான் அப்படியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு மட்டும் பேப்பர் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது கொஞ்சம் டர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். ரொம்ப கிளாத் இருந்தால் அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்காது. 1/4 இன்ச்சு மட்டும் இருந்தால் சரியாக இருக்கும். இந்த கர்வில் வர இடத்துலலாம் மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட்டிங்ஸ் வந்து கொடுத்தோம்னா டர்ன் பண்ண அது ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்டு இதை அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், டர்ன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இன்னொரு வாட்டி நமக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இதுக்கு மேலேயே இந்த ஓரத்துலேயே ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். அப்படியே ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டரில் நான் டாட் பிடிக்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம மடித்து கரெக்டாக அதனோட ஷார்ப்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு இவங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த டாட் வந்து பிடிக்கணும். இந்த டாட்டை ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பிடிக்கணும், அந்த வித்து உங்களுக்கு தெரியணுன்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் கீழே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு, ஏன்னா நம்ம பட்டி ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஈக்குவலாக மடிச்சிங்கன்னா சென்டர் போர்ஷன் கிடைக்கும். அதுதான் உங்களோட செகண்ட் டாட்டு. அங்கே வந்து செகண்ட் டாட்டை பிடிச்சிக்கலாம். இந்த 3 டாட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 1.5லேருந்து 2 இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து பர்டிகுலராக கேட்பாங்க, எனக்கு நல்லா ஷார்ப்பாக வேணும்ன்ட்டு. அது ஒரு சிலர் அந்த கொஞ்சம் பெரியவங்க வயசானவங்க ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க. அவங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு மட்டும் ஒரு 1.5 அப்படியே ஒன்றா மாற்றிக்கோங்க.
அவ்வளோதான் 3 டாட்டை பிடிச்சாச்சு. இப்போ எடுத்து பார்த்தா இந்த ஷேப் நல்லா உங்களுக்கு தெரியும். கப் நல்லா நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு சைடு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட் சைடில் 1/2 இன்ச் எடுக்கணும் இல்லையா, அதை நான் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதனோட சென்டரையும் நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம், சென்டர் தெரியணுன்றதுக்காக. இதை நம்ம எப்போதும் ஸ்லீவில் எப்படி அடித்து திருப்போமோ அதே மாதிரி சேம் மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் சைடில் ஜாயிண்ட் போட வேண்டி இருந்துச்சு, அதையும் நான் போட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் பஃபுக்குன்னு ஒரு 3 இன்ச் கொடுத்துருக்கேன். அந்த 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இந்த லைன்ஸ்குள்ளே இந்த கேப்குள்ளே நான் வந்து குட்டி குட்டியாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ப்ளீட்ஸும் வச்சு பஃப் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இது மாதிரி நம்ம இன்னொரு ஸ்லீவ்லேயும் சேம் மெத்தடில் ரெடி பண்ணணும். இது ஓரளவுக்கு மினிமமாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பஃப் ரெடி பண்ணலாம். நல்லா ஹை பஃப் கேட்குறவங்களுக்கு 5 இன்ச் வரலாம் நீங்கள் ஹைட் வந்து கொடுக்கலாம். ஒரு சில பேர் வந்து எனக்கு ஒரு 2-3 ப்ளீட் இருந்தால் போதும், லைட்டாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 1.5 இன்ச் கொடுத்தாலே சரியாக இருக்கும். குட்டியாக ஒரு 2-3 ப்ளீட் வரும், அவ்வளோதான். மற்றபடி இந்த மேலே சுருக்கம் உங்களுக்கு அந்த பஃப்கிட்ட கொஞ்சம் நல்லா தூக்கி வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் வராது. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 1.5 இன்ச் கொடுத்தா போதும். ஓகேங்களா? இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். நான் கீழே வந்து பட்டிக்கும் கிளாத் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஷோல்டர் ஜாயினுக்கு இந்த கரெக்டாக இந்த துணியை இப்படி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பட்டியோட பேலன்ஸ் கிளாத்தெல்லாம் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் எப்போதும் பட்டி வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு சரியாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். இது வரைக்கும் நமக்கு கம்ப்ளைண்ட்ஸுன்னு எதுவும் வரல. சரியாக இருக்குது, எல்லாருக்குமே ஃபிட்டிங் நல்லாயிருக்கு. இந்த மெத்தடில் தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு இது ஓகேவாக இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் வேறு எதாவது மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துலலாம் ஓவர்லாக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவோட சென்டரில் கரெக்டாக அந்த ஷோல்டரோட ஜாயிண்ட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல வச்சு ஒரு பின் குத்திக்கலாம். பின் குத்திட்டு இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அளந்து பார்க்கணும். ஸ்டார்டிங்லேருந்து வச்சு தைச்சிட்டு வந்தால் தான் இடையில கேப் கிடச்சா அதை வந்து நம்ம ப்ளீட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதை அப்படியே வச்சு பார்க்குறேன். எனக்கு வந்து சரியாக தான் இருக்குது, அதனால நான் அப்படியே டேரெக்டாகவே வச்சு தைக்கலாம். இப்போ நான் இதை அப்படியே இன்னொரு வாட்டி எனக்கு அந்த பின் வந்துருச்சு. இன்னொரு வாட்டி அங்கே பின் குத்திட்டு அப்படியே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த கிளாத் ஒரு மாதிரி ரொம்ப திக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனாலே கொஞ்சம் குண்டூசிலாம் கொஞ்சம் குத்தா கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் அப்படியே 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். எப்போதும் இந்த ஸ்லீவ் கிளாத்தை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கக்கூடாது. அந்த ஸ்லீவோட நம்ம கேப்போட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதனோட ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வளைச்சி கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்திங்கன்னா ஸ்லீவ் வந்து ஷேப்லாம் மாறிடும். ஆனால் இது பஃப் ஸ்லீவுக்கு ஒன்றுமே ஆகாது. நான் சொல்கிறது நார்மல் ஸ்லீவுக்கு. நான் எப்படி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு எப்போதும் சைட் ஜாயின்லாம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் முழுசாக காமிச்சா ரொம்ப லென்த்தியாக போகும், அதனால். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்புட். இது வந்து நான் டால்கை போட்டு காமிச்சிருக்கேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
ஃப்ரண்ட் இந்த மாதிரி தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். இது நம்ம கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். இன்னும் நல்லா நெக்கு ப்ராட் போடுவாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.